சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். வணக்கம் மக்களே. பாடல் 15. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், ஊரும் நாடும் காடும் தேடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே. கடவுள் இருக்கும் இடம் வெகு தொலைவு, ஆகவே அடைவது அரிது என்று சோம்பேறிகள் கூறுவர். நிலத்திலும் ஆகாயத்திலும் இடைவெளி இல்லாமல் எங்கும் பரந்துள்ளது பராபரமாகிய கடவுள். ஊர்களின் கோயில்களிலும் நாடுகளில் உள்ள யாத்திரை தலங்களிலும் காடுகளில் செய்யும் தவ முயற்சியிலும் கடவுளை தேடி தேடி வருந்தும் ஊமையர்களே அவர்கள்தான். உமக்கு உள்ளேயே நேரடியாக கடவுள் இருப்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளலாம் என்கிறார் சிவவாக்கியர். பாடல் 16. 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர், பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆழமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், கனாவிலும் அது இல்லையே. அதாவது இந்த பாடல் யம பயம் இல்லை என்று மரணமிலா பெருவாழ்வு பற்றி கூறுகின்றது. 4 வேதங்களை ஓதும் வேதியர்களே, நீங்கள் ஞானம் அடையும் வழியை அறியவில்லை. பாலுக்குள் நெய் கலந்துள்ளதை பிரித்து பார்த்து உணராத பாவிகள் நீங்கள். அதாவது கடவுள் நெய் போன்றும் பால் உலகப் பொருள் போன்றும் இங்கே ஊமையாக சொல்லுகின்றார் சிவவாக்கியர். ஆழகால விஷத்தை உண்டு தம்முடைய கழுத்து பகுதி கருத்த சிவபெருமான் நம் மனதில் இருக்கும் இருப்பை அறிந்தால் யமன் என்று சொல்லி அஞ்சுவது கனவிலும் இல்லாது போகும் என்கிறார் சிவவாக்கியர். பாடல் 17. வித்தில்லாத சம்பிரதாயம் மேலுமில்லை கீழுமில்லை, தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு அது எங்கனே, பெற்ற தாயை விற்று அடிமை கொள்ளுகின்ற பேதைகாள், சித்து இல்லாத போது ஜீவன் இல்லை இல்லை இல்லையே. வித்தில்லாமல் விளைவு உண்டாகும் இயல்பு மேல் உலகிலும் கீழ் உலகிலும் எங்கும் இல்லை. ஆக நமக்குள் ஒரு விதை உள்ளது என்கிறார் சிவவாக்கியர். தச்சு வேலை இல்லாமல் ஒரு மாளிகையை உருவாக்க முடியாது. அதுபோல இந்த உடம்பாகிய மாளிகையிலும் மேல் உலகம் செல்லும் தச்சு வேலை உள்ளது என்பதை கூறுகின்றார் சிவவாக்கியர். தன்னை பெற்ற தாயை விலைக்கு விற்று அவளை அடிமைப்படுத்தும் அறிவிலிகளே என்று இங்கே சொல்கின்றார். அதாவது தாய் வயிற்றிலிருந்து வரும்போதே நம் உடம்பில் நாடிகளுடனும் குண்டலினி சக்தியோடும் தான் வந்தோம். இங்கு குண்டலினி சக்தி என்பது மூலாதாரத்திலிருந்து எழும் நெருப்பு காற்று என்கிறார் சிவவாக்கியர். ஆனால் அவற்றை பயன்படுத்தாது, அந்த பயனை கொள்ளாது உலகில் வேறு செயல்களில் ஈடுபடுவதால் நம்மை பேதைகள் என்கின்றார். இவைகளை பயன் கொள்ளும் சித்தும், அதாவது அந்த அறிவும் நமக்கு கடவுளால் தரப்பட்டுள்ளது. அந்த அறிவு தரப்படவில்லை என்றால் உயிரும் தரப்படாமலே போயிருக்கும் அல்லவா என்று சொல்லுகின்றார் சிவவாக்கியர். பாடல் 18. 5 எட்டதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 உரு செப்பிரேல், பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்குமென்று நான்மறைகள் பண்ணுமே. அதாவது 8 எழுத்தால் ஆகிய ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் தோன்றிய காலத்தை சொல்ல முடியாது என்கிறார். இதை நெஞ்சில் பாவனையோடு நினைத்து 108 முறை ஜெபித்தால் பஞ்சமா பாதகங்களை 100 கோடி முறை செய்திருந்தாலும் அவை பஞ்சு போல் பறந்துவிடும் என்று 4 வேதங்களும் பலமுறை கூறியுள்ளன. இதற்கு விளக்கமாக சிவவாக்கியர் சொல்வது என்னவெனில், ஓம் என்பதனை 2 எழுத்துக்களாக எடுத்துக்கொள்ளாமல் ஓர் எழுத்தாகவே கொண்டு அதனுடன்
ந மோ நா ரா ய நா ய எனும் 7 எழுத்துக்களைச் சேர்த்தால் அது திருமாலை குறிக்கும். ஓம் நமோ நாராயணாய எனும் 8 எழுத்து மந்திரம் அதுவே ஆகும். வேதத்தில் சைவம் வைணவம் என்கிற வேறுபாடுகள் இல்லை. பாடல் 19. அண்டவாசல் 1000 பிரசண்டவாசல் 1000 ஆறிரண்டு 100 கோடி ஆனவாசல் 1000 இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோக மானவாசல் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர்காண வல்லரே. அண்டத்திற்கு செல்லும் வாசலும் அதுபோல் பிரசண்டமாக பேசப்படும் பிரபஞ்சத்திற்கே உரிய வாசலும் 12 கோடியாக திரளும் இந்த வாசல்களும் நோக்கத்தக்கன அல்ல. இந்த உடம்பில் நாடி வழியாக எளிய வாசலே ஏகபோகமாக யாவரிடமும் எப்போதும் இருக்கக்கூடிய வாசலாகும். எம் தலைவன் கடவுள் இருக்கும் வாசலும் அதுவேதான். இதை காண வல்லவர்கள் யார் என்று கேட்கின்றார் சிவவாக்கியர். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சி பாடல்களை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.